கோஹினூர் வைரத்தை இந்தியாவிடம் மீண்டும் ஒப்படைக்குமாறு நியூயார்க் நகர மேயர் ஜோஹ்ரான் மம்தானி பிரிட்டிஷ் மன்னர் சார்லஸிடம் வலியுறுத்தப் போவதாக அதிரடியாக பேசியது கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மன்னர் 3ஆம் சார்லஸ் மற்றும் ராணி கமீலா ஆகியோர் அமெரிக்காவிற்கு 4 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் நியூயார்க் மேயர் மம்தானியின் இந்த கருத்து சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. நியூயார்க்கில் உள்ள 9/11 நினைவு சின்னத்தில் மன்னர் அஞ்சலி செலுத்திய போது மேயர் மம்தானி அவரை சந்தித்தார். அந்த சந்திப்பிற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மன்னரிடம் தனிப்பட்ட முறையில் பேச வாய்ப்பு கிடைத்தால் கோஹினூர் வைரத்தை இந்தியாவிடம் திருப்பி தருமாறு கோரிக்கை விடுப்பேன் என்றார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோஹ்ரான் மம்தானி 2026 ஜனவரியில் நியூயார்க்கின் 112வது மேயராக பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. காலனித்துவ காலத்தில் இந்தியாவில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட கலைப் பொருட்களை திருப்பி தருவது குறித்த விவாதத்தை இந்த நிகழ்வு மீண்டும் தூண்டியுள்ளது. 105 கேரட் எடையுள்ள இந்த வைரம் இந்தியாவில் உள்ள கொல்லூர் சுரங்கத்தில் கண்டெடுக்கப்பட்டது. 1849இல் லாகூர் உடன்படிக்கையின் மூலம் சீக்கிய மன்னர் துலீப் சிங்கிடம் இருந்து கிழக்கிந்திய கம்பெனியால் இது கைப்பற்றப்பட்டது. தற்போது இது பிரிட்டிஷ் அரச மகுடத்தில் பதிக்கப்பட்டு லண்டன் கோபுரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கோஹினூர் வைரத்தை மீட்பதற்கான பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. பிரிட்டன் அரசு கடந்த காலங்களில் இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து நிராகரித்து வந்துள்ளது. இது தங்கள் பாரம்பரியத்தின் ஒரு பகுதி என்றும், ஒருமுறை இதை திருப்பிக் கொடுத்தால் அருங்காட்சியகத்தில் இருக்கும் மற்ற பொருட்களையும் திருப்பி கேட்கும் சூழல் உருவாகும் என்றும் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர்கள் தெரிவித்துள்ளனர். 2023இல் நடந்த மன்னர் சார்லஸின் முடிசூட்டு விழாவின் போது சர்ச்சைகளை தவிர்க்கும் விதமாக ராணி கமீலா இந்த வைரம் பதிக்கப்பட்ட கிரீடத்தை அணியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.